பார்த்தா உங்களுக்கு தெரியும். நம்ம அரசியல் வேண்டாம், ஆனால் திட்டமிட்டு ஒரு ஒரு குடும்பத்தையே உலக பணக்காரனாக்கி இருக்கிறாங்க. ஏழைகளை இன்னும் ஏழை ஆக்கிக்கிட்டே இருக்காங்க. ஆக இந்த அட்டை உறிஞ்ச ரத்தம் மாதிரி தான். ஏழைகள் 80 கோடி பேருக்கு உணவு 5 கிலோ அரிசி இனமா தரேன்றாங்க. ஏன் கொடுக்குற? 75 வருஷம் ஆச்சு சுதந்திரமாகி, இன்னும் ஏன் ஏழைக்கு 5 கிலோ கொடுக்குற? அவனோட உழைச்சி பிழைக்க வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டியதானே. வேலை செய்து பிழைக்கணுமே தவிர குடும்பத்தை காப்பாற்றணும். ஆனால் அடுத்தவன் ரத்தத்தை உறிஞ்சுகிற அட்டைகள் இருக்கிற காரணத்தால் ஏழைகள் ஏழைகளாகவே போய் கொண்டிருக்கிறார்கள். ஆக இன்றைக்கு இந்தியாவிலே அது நிறைய பேசு பொருளாகி இருக்கிறது. எல்லாருமே உணர்ந்திருக்கிறார்கள். ஆகவே என் அருமை சகோதரர்களே, அடுத்தவர்களை வாழ வைப்போம். நாம் வாழுவோம், அடுத்தவர்களையும் வாழ வைப்போம். நான் ஒரு சில விஷயம் சொல்லுவேன். ஆத்மா, புண்ணியாத்மா, மகாத்மா. ஆத்மா நமக்குள்ளே இருக்கிறது. நாம் நல்லா இருக்கணும், நாம் குடும்பம் நல்லா இருக்கணும் என்று உழைத்து பிழைத்து குடும்பத்தை காப்பாற்றுற ஆத்மாவுக்கு சொந்தக்காரன். இன்னொரு கேட்டகரி, நாம் நல்லா இருக்கணும், நல்லா இருந்து அடுத்தவங்களே வாழ வைக்கணும், மற்றவங்கள வாழணும். நாம் சம்பாதித்ததில் நம் குடும்பத்துக்கு வைத்துக்கொண்டு மற்றவர்களும் உதவி செய்யணும். அவன் புண்ணியாத்மா. ஆத்மா புண்ணியாத்மா. இன்னொரு கேட்டகரி தான் அற்புதம். நான் வாழணும்னு அவசியம் இல்லை, என் குடும்பத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் பிறர் வாழ வேண்டும் அப்படி நினைக்கிற தெய்வங்கள் மகாத்மா. மகாத்மா காந்தி இந்தியாவுக்காக வாழ்ந்தார், அவர் உலகமானார். அன்னை தெரேசா உலகத்துக்காக வாழ்ந்த தாய். அன்னை தெரேசா கல்யாணம் ஆகியிருந்தால் ஒரு 2 குழந்தைகளுக்கு தாயாக இருக்கலாம். ஆனால் கல்யாணம் செய்து கொள்ளாமல், கருவுறாமல் பிற குழந்தைகளெல்லாம் உலக மக்களை காப்பாற்றினார்களே, அதனாலே அவர் உலகத் தாயானாள். பெருந்தலைவர் காமராஜ் தன் தாயை கூட கவனிக்காமல், தன் உறவுகளை கவனிக்காமல் தமிழக மக்கள், இந்திய மக்களை காப்பாற்றினாரே, அவர் மகாத்மா. நம்முடைய அப்துல் கலாம் தன் குடும்பம் பாராது, இந்திய மக்கள் உயர வேண்டும், உலகம் உயர வேண்டும் என்று பாடுபட்டாரே, அந்த அப்துல் கலாம் மகாத்மா. நான் இதை சொல்வதன் மூலம் எல்லாருமே மகாத்மா ஆக முடியாது, புண்ணியாத்மா ஆகலாம். நாமும் வாழ்ந்து நம் குழந்தைகளை, குடும்பத்தை காப்பாற்றி மற்ற பொருளில், மிஞ்சுகிற பொருளில் பிறருக்கு உதவி செய்து அந்த குடும்பத்தையும் காப்பாற்றினால் புண்ணியாத்மா ஆகலாம். அதுதான் மனித பிறவி. இன்றைக்கு சினிமா எப்படி இருக்கிறது? தமிழ் சினிமா என்றால் நொந்து போயிருக்கிறது, வெந்து போயிருக்கிறது. சின்ன ப்ரொடியூசர் மட்டுமல்ல, மிகப்பெரிய கம்பெனிகள்லாம் சிரமத்தில் ஆழ்கிறார்கள், பொருளாதார சிரமத்தில் ஆழ்கிறார்கள். பெரிய கம்பெனிகள்லாம் தோல்விகளை தழுவி கொண்டிருக்கிறது. இந்த கார்பரேட் கம்பெனிகள் வந்துதான் தமிழ் சினிமா மிக மோசமான நிலைக்கு போவதற்கு காரணமே கார்பரேட் கம்பெனி என்பது உண்மை. இந்த சம்பளத்தை ஏற்றி 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 அவங்க தான் சின்ன ப்ரொடியூசர் கூட பிழைக்காம பண்ணிட்டாங்க. இது எல்லாத்த விட கொடுமை என்னன்னா, தமிழ் சினிமாவின் தலைமகன், உலக நடிகர்களுக்கெல்லாம் தலைவன், தமிழ் சினிமாவின் அடையாளம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். ஏழையாய் பிறந்து நாடகங்களை நடித்து பராசக்தியின் மூலமாக கதாநாயகனாகி உலக நடிகனாக உயர்ந்து காட்டியவர். பேருங்க அண்ணா சொன்னார், தென்னாட்டு மார்லன் பிராண்டோ. ஆனால் தென்னாட்டு பிராண்டோவில் இவர் தான் உலக நடிகர், அப்புறம் தான் பிராண்டோலாம். அப்படிப்பட்ட உழைத்தால் உழைத்து உழைத்து தமிழை நடிப்பை உலகத்துக்கு எடுத்து காட்டிய அந்த சிவாஜி கணேசன் வீடு இப்பொழுது ஏலம்
ஏலம் போவதற்கு நோட்டீஸ் ஒட்டப்பட்டு விட்டது. கோர்ட்டிலிருந்து ஆர்டர் வந்து விட்டது. இந்த சினிமாவில் ஒற்றுமை இருந்தால் அது யாரோ பேரப்பிள்ளையோ பிள்ளைகள் இருக்காது. பேரப்பிள்ளை ஏதோ படம் எடுத்தாரு, 3 கோடி கடன் வாங்கியிருக்காரு. 3 கோடி கடன், படம் ரிலீஸ் ஆகலை, பணத்தை திருப்பி கொடுக்கல, வட்டி ஏறி அது 9 கோடிக்கு மேலே போயிருக்கு. ஏறும், வட்டிக்கு வாங்கினா ஏறதான் செய்யும், நம்ம அவங்கள குறை சொல்ல. ஆனால் அது சிவாஜி கணேசன் யார் பேரம் பண்ணானோ, யார் பண்ணானோ, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கலைஞரால் சிவாஜியா, சிவாஜியால் கலைஞரா, முத்தமிழறிஞரா என்ற கேள்விகள் எழுதுவதெல்லாம் சிவாஜியால் கலைஞர், கலைஞரால் சிவாஜி. முத்தமிழறிஞர் எழுதிய வசனத்தை பேசி சிவாஜி புகழ் பெற்றார். புகழ் அந்த வசனங்களை சிவாஜி நடித்ததாலே, பேசியதாலே முத்தமிழறிஞர் கலைஞர் பெயர் பெற்றார் என்று ஒரு போட்டி. உயிர் நண்பர்கள். அவருடைய வீடு இன்றைக்கு ஏலம் என்கிற போது யாரால் எதனால் என்பதை பார்ப்பதை விட தமிழ் நடிகர்கள், ஹீரோக்கள் மனசு வச்சா 10 பேர் ஒன்னா சேர்ந்து கொஞ்சம் பணம் போட்டு, அவங்க வீட்லயே பெரிய பணம் சார். சாந்தி தேட்டர் இருக்கு, சாந்தி தேட்டர் 100 வருஷம் லீஸ் கொடுத்திருக்காங்க. சாந்தி லீஸா? ஆமா, லீஸ் கொடுத்திருக்காங்க. அதே பண்ணலாம் சார். இல்ல தம்பி விளக்கம் சொல்றாரு, எனக்கு தெரியாது. தம்பி தப்பு இல்லை இருக்கட்டும், எனக்கு தெரியல. நான் ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன் சிவாஜிக்காக. அது என்ன வழி இருக்கோ. நான் என்ன சொல்றேன், மாண்புமிகு தமிழக முதல்வர், அவங்க அப்பா கலைஞர் தான் பீச்சில் அவருக்கு சிலை வைத்தார். பிறகு அதை நினைவு மண்டபம் அங்கே கொண்டு போய் கட்டினாங்க. அந்த குடும்பத்தில் பற்றுள்ள ஆட்சி நடக்குது. வழிமுறை சட்டம் சரியாக இருந்தா, முறை சரியாக இருந்தா, நம்முடைய நடிகர்களுக்கு சிவாஜிக்காக இதில் யார் என்ன தப்பு பண்ணான்னு ஃபைனான்சியரை கூப்பிட்டு பேசுனா அவர் கூட நிறைய மனசாட்சியோடு ஒத்துக்குவார். குறைச்சி ஒரு 10 பேர் சேர்ந்து முடிஞ்சா பண்ணலாம். எல்லாம் அவங்க சொத்து இருந்தா அதை விற்று கூட பண்ணலாம். எனக்கு தெரியல. வேண்டுகோள், ஒரு தமிழ் நடிகனுடைய குடும்பம் இன்றைக்கு ஏலம் விடப்பட்டு விட்டது. அது எனக்கு வருத்தமாக இருந்தது. அதை வேண்டுகோளாக வைத்தேன். நான் யாரையும் குறை சொல்ல, முடிந்தால் யாரால் முடியுமோ அவங்களாம் உதவி பண்ணுங்க. அந்த குடும்பத்து பிரச்சனையே எனக்கு தெரியாது. நான் படித்த செய்தி மனவேதனையாக இருந்தது. அதனால் யாராவது தமிழக அரசோ, தமிழ் சினிமா ஹீரோக்களோ, இல்லை நடிகர் சங்கமோ எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஏதாவது உதவி செய்து சிவாஜி சம்பாய் வீட்டை காப்பாற்றுங்கள். அவங்க புள்ள அதை பற்றி இல்லை. பிரபு கூட நல்லா தான் இருக்கார், நிறைய படம் பண்ணிட்டு இருக்கார். அவர் ஒரு வேண்டுகோள் வச்சா கமலஹாசன் பண்ணலாம். அந்த குடும்பத்து மேலே அவ்வளோ பாசம் உள்ளவர். நடிகர் திலகத்தின் காலடியிலே கிடப்பார். ஒய்ஜி மகேந்திரனும் கமலஹாசனும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரும், மற்ற விஜய், அஜித் எல்லாரும் சேர்ந்தா கூட நம்ம காப்பாற்றிடலாம். எனக்கு என்ன வழின்னு தெரியல, என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஒன்று வேண்டுகோளாக இதை வைக்கிறேன். யார் மேலேயும் நான் குறை சொல்ல வரல. இப்பொழுது இந்த படம் லீச் மிகப்பெரிய வெற்றி பெற்று மக்கள் மனதிலே ரீச் ஆக வேண்டும். இது